சென்னை துறைமுகத்திலிருந்து வர ரசாயன கசிவால தலைமை செயலகம் மற்றும் மெரினா சாலையில் புகை மண்டலமாக காட்சியளிப்பதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களை தீபா வழங்க கேட்டோம். வணக்கம் தீபா. இப்போ அங்க இருக்க மக்களுக்கு அரை மணி நேரத்துக்கு மேலா புகை மண்டலத்தால மூச்சு திணறல், கண்ணெரிச்சல் ஏற்பட்டு இருக்குன்னு சொல்லப்படுது. இது குறித்த விரிவான விவரங்கள் என்ன? அங்க இப்போ அரசு தரப்புல என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதா? கூடுதல் விவரங்கள் என்ன? கண்டிப்பாக சுமார் 11:50 மணி அளவில் நாங்கள் மாற்றுத்திறனாளிகளை தலைமைச் செயலகத்தில் அனுமதிக்கவில்லை என்று போராட்டத்தில் வெளியில் வந்து கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்தில் அவர்களிடம் பேட்டி எடுக்கும்போது ஒரு புகை மண்டலம் காட்சியளித்தது. எப்போதுமே பார்த்தீங்கன்னா சில இடங்களில் அது மரத்தையோ இல்லை குப்பைகளோ எரிப்பார்கள் என்று நினைத்து கொண்டு நாங்களும் அதுக்கு புகை மண்டலம் சாதாரண என்று நினைத்து கொண்டிலும் ஒரு நிமிடத்திலே பார்த்தீர்கள் மூச்சு திணறல் அதிகமாக ஏற்பட்டு இருமல் வந்து கொண்டதே இருந்து மூச்சு திணறல் நமக்கு தான் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா அதாவது துறை ரீதியாக மனுக்களை தருவதற்காக ஏராளமானோர் தலைமைச் செயலர் வெளியில் இருந்தார்கள். அனைவருமே பார்த்தீங்கன்னா இருமி கொண்டுட்டு இருந்தாங்க. இது எதனாலும் தெரியாமல் எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போதான் சொன்னாங்க, சென்னை துறைமுகத்திலிருந்து சல்ஃபர் என்ற அந்த சல்ஃபர் தானா என்று தெரியவில்லை, அது போன்ற ஒரு ரசாயன கழுவை காற்றில் கலந்துட்டதால அந்த மாசு ஃபுல்லாக இருந்ததால் மூச்சு திணறல் அதிகமாக இருந்தது. மூச்சு திணறல் மட்டும் இல்லை, ஒரு வகையான கண் எரிச்சல் ஏற்பட்டது. அதுக்கு உடனே பார்த்துருக்கீங்களா அனைவர்களுமே தலைமைச் செயலகத்துக்கு உள்ளே அழைத்து சென்றார்கள். ஆனால் சாலையில் புகை மண்டலம் அதிகமாக இருந்ததால் வாகன ஓட்டிகள் என்ன செய்வது என்று தெரியாமல் வேகமாகவும் சில பேர் ஒதுங்கி நின்று கண்ணை துடைத்து கொண்டிருந்த காட்சிகள் அதிகமாக நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். குறிப்பாக இந்த இடம், அதாவது தலைமைச் செயலர் இருக்கிற இந்த இடத்துல வெறும் அந்த அலுவலகம் மட்டுமல்லாமல் ரிசர்வ் வங்கி, போர்ட்ரஸ் என்று சொல்லக்கூடிய அனைத்து தலைமை அலுவலகமும் இங்கே தான் இருக்குது. அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வெளியில் வரவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண் எரிச்சலோடு தான் இருந்தாங்க. உடனடியாக காவல்துறையினர் அவர்களுக்கே ஒன்றும் தெரியவில்லை என்ன நடக்குதுன்னு. சில பேர்கிட்ட கேட்டோம், காவல்துறை ஏதாவது ஹெல்ப் பண்ணாங்களான்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க அவங்களுக்கே ஒன்றும் தெரியல, எங்களை உள்ளேயும் விடலை, என்ன நடக்குதுன்னே தெரியுமா, ஒரு மாதிரி பதட்டமான சூழ்நிலையில் இருந்துச்சுன்னு சொல்லி இங்கே இருக்க 2 பேர்கிட்ட நாங்கள் கேட்கும்போது இந்த பதில் தான் சொன்னாங்க. 15 நிமிடம் கழித்து அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா தீயணைப்பு வாகனமும் 108 ஆம்புலன்ஸும் நிற்க வச்சு இப்போ தான் 108 ஆம்புலன்ஸும் வந்தது. இங்கே இருக்கிற மக்களுக்கு எதனாலன்றது தெரியவில்லை. தற்போது தான் பார்த்தீங்கன்னா மாசு கட்டுப்பாட்டுக்கிட்ட நாங்கள் என்ன நடந்ததுன்னு கேட்டதுக்கு இப்போ தான் ஆய்வு செஞ்சிட்ருக்கோம். இந்த புகை இன்னும் குறைந்த மாதிரி இல்லை, அந்த அளவுக்கு இருந்தது. தற்போது நீங்கள் பார்க்கலாம், இப்போ தான் ஒரு 10 நிமிஷத்தில் தான் தெளிவான ஒரு மேகத்தை எங்களால் பார்க்க முடியுது. இதுக்கு முன்னாடி முழுவதுமாக புகை மண்டலமாக தான் காட்சி அளித்தது. நிறைய பேர் இங்கே இருந்தவங்க எல்லாம் நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டு இருக்கோம், அவங்களும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. திடீர்னு புகை அந்த நெடி ஆரம்பிச்சிச்சு, எல்லாருமே லைனில் நின்றுருந்தோம். அப்போ அந்த நெடியை எப்படி வருதுன்னு பார்த்து இந்த சைடு தான் நெடி வருது. அப்போ எல்லாரும் சொன்னாங்க நெடி வருது, நம்மளால லைனில் நிற்க முடியல, நீங்கள் லைனில் சீக்கிரம் அனுப்பி விடுங்க. அது மாதிரி திணறல் ஆமாம், நான் கொஞ்சம் கண் எரிச்சு, ஆமாம் தொண்டையெல்லாம் எரிச்சல் ஆரம்பிச்சிச்சு, சீக்கிரம் அனுப்புவோம்னு சொல்லி நம்ம சொல்ல போயிடும். அப்புறம் எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பி. ஆமாம், பதட்டமாக இருக்குது. என்ன நம்மளுக்கே ஆமாம், நம்மளுக்கு ஒன்றும் புரியல. அப்போ நம்ம எல்லாருமே சொன்னோம், போலீஸ் தான் நீங்கள் நடவடிக்கைன்னு என்ன பாருங்கள், நடி ஏறுது, நீங்கள் நடவடிக்கை இருக்கோம், நாங்கள் எதுவும் பண்ண முடியும், நாங்கள் லைனில் நிற்கிறோம் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். சரி நாங்கள் அப்புறம் போலீஸ்கார ஏதோ சொன்னாங்கன்னு தெரில. அப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல, நம்ம எல்லாம் லைன் அப்படி தான் உள்ளே போயிட்டோம். ஆமாம், அந்த எரியுது, எரியுது தொண்டை, அந்த சளியெல்லாம் கூட எரியுது. கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய பேர், அதாவது மனு கொடுக்குறவங்க இங்கே நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூச்சு திணறல் அதிகமாக ஏற்பட்டது. ஏன்னா காவல்துறைக்கு இது எதனால் வந்ததுன்னு தெரியாமல் அவங்களும் இருமிட்டு தான் இருந்தாங்க, தவிர எங்களுக்கான பாதுகாப்பு யாருமே தரவில்லை. அதனால தான் நாங்கள் அந்த தலைமைச் செயலகத்துலேருந்து கொஞ்சம் உள்ளே வந்துட்டோம். இப்போ தான் கொஞ்சம் தெளிவாக இருக்கிறதால நாங்கள் வெளியில் வந்திருக்கோம். இந்த மாசு ரசாயன இது எதனால் ஏற்பட்டுருந்துன்னு ஆய்வுக்கு தெரியல. அம்மா நீங்கள் இங்கே தான் இருந்தீங்களா? என்ன ஆச்சு? டைலட்டில் வேலை சேர்ந்துருந்தம்மா, கோட்டை எதுக்கு வேலை செய்கிறேன். கொஞ்ச நேரம் போட்டு டப்பாசு ஓடிக்கிறாங்க, புகைன்ட்டு பார்த்தா உள்ள போக ஒரே நெடி எரிசல், தண்ணி எரிசல். ஒரு அப்பா பாத்ரூம் வரவங்களை கேட்கணும், இப்போ ஒரே புகையாக்குது, எரிசல் ஆகுது. இல்லைம்மா புகை திடீர்னு வெளியே போகம்மா. சரி பார்க்கலாம், இங்கே ஜனம் எப்படி இருக்கிறாங்க, ஏதாச்சுன்னு ஏதாச்சுன்னு பார்த்துப்பா. ஒரே ஜனம் ஓடுறாங்க, கச்சிப்பு கட்டினு இருக்கிறத கச்சிப்பு கட்டினு இல்லாதவங்க என்ன பண்ணுமா, அப்பாவா தவிக்குதுங்க. ஒரு சுகர் இருக்குதுங்க, கண்ணு எரிசலுமா, மூக்குள்ள போய் ஒரே தொண்டை எரிசல், கண்ணு எரிசல், தலைவலி. மக்களுக்கு அவசப்படுறாப்பா, அப்படி ஓடுறாங்க, கச்சிப்பு வருவாங்க, கச்சிப்பு கட்டிக்க. ஒரு வயசானவங்க என்ன பண்ண, குழந்தை குட்டிலாம் அதாவது வச்சுன்னுக்குறாங்க. எங்களுக்கு ஒரு தொண்டை எரிசல். இப்போ போலீஸ்காரர் எதுவுமே பண்ணல, அதிகாரிங்க அவங்களும் என்ன பண்ண முடியுமா? அவங்கள ஒரு மனுஷால் தானே, அவங்கள ஒரு இரும்பு நிற்கிறா பாவம்.
என்ன பண்ண முடியும் இந்த இடத்துல நம்மளுக்கு? 108 ஆம்புலன்ஸ் வந்துச்சு, அவங்களும் இப்போ ஒன்று ஒருத்தர் 2 பேர் தான் காப்பாற்ற முடியும். அது மீறி எவ்வளோ பொறுப்பு இப்போ கம்மியாகிடுச்சுமா. இப்போ கொஞ்சம் எரிசல் தான் இருக்குது. மக்களுக்கு நாளைக்கு தான் தெரியும் யாருக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்ட்டு. எப்படி இருக்குது உடம்பு நாளைக்கு தான் தெரியும்பா. இங்க வந்தவங்க அனைவருமே சொல்றது ஒரு மாதிரி மூச்சு இறைச்சல் வந்து ஏற்பட்டது, கண் எரிச்சல் இருந்தது. இது எதனாலன்னு இப்போ வரைக்கும் தெரிலன்றாங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்க சொல்றது துறைமுகத்திலிருந்து அந்த ரசாயன கழிவு அந்த காற்றோட கலந்ததுனால தான் இந்த மாதிரி ஒரு மூச்சு திணறலோ கண் எரிச்சலோ இருக்கு. இது உடனடியாக வந்து தடுத்து நிறுத்தணும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலகத்தில் பல துறைகள் இருக்கு. அந்த துறைகளுக்கு மனு கொடுப்பவர்களும் இருக்காங்க. இங்கே அலுவலர்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா அரசில் வேலை செய்கிறவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா 20,000க்கும் மேற்பட்டவர் இருக்கா. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இனியும் ஏற்பட்டால் ஒரு பாதுகாப்பு இல்லாத அளவுக்கு இருக்க. உடனடியாக இது எதனால் ஏற்பட்டது என்ற விளக்கம் வந்து எங்களுக்கு தெரிவிக்கணும்னு எல்லா பொதுமக்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இது எதனால் ஏற்பட்டது, மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இனிமேல் தான் அதுக்கான விளக்கம் கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். தருணத்திலும் களத்திலிருந்து தாங்கள் கொடுத்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தீபா. சென்னை தலைமை செயலக பகுதி புகைமண்டலமாக காட்சி தருவதை நேரலை காட்சிகளாக பார்த்து வருகிறோம். சென்னை துறைமுகத்திலிருந்து ரசாயன கசிவால் தலைமை செயலகம் மற்றும் மெரினா சாலையில் புகைமண்டலமாக காட்சியளிப்பதாக பார்த்து வருகிறோம். சென்னை மெரினா சாலை முழுவதும் புகைமண்டலமாக காணப்படுவதால் பொதுமக்கள் கண்ணெரிச்சல், மூச்சு திணறல் உள்ளிட்டவைகளுக்கு அவதிக்குள்ளாகி வருகின்றனர். சென்னை தலைமை செயலகத்தில் புகை மூட்டதால் சுவாசிப்பதில் சிரமம், கண்ணெரிச்சல், இருமல் ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் புகார் அளித்து வருவதை நேரலை காட்சிகளாக பார்த்து வருகிறோம். சிஎம் செல்லுக்கிட்ட நாங்கள் ஒரு பிரச்சனையாக வரோம். சிஎம் செல்லேருந்து வெளியில் வரும்போது இந்த புகை மூட்டத்திலேருந்து ஏற்படக்கூடிய விளைவுகள் நினைச்சு அதை விட பயமாக இருக்குது. அதிவிரைவில் வரக்கூடிய இந்த ஒரு புகை மூட்டத்தை மக்கள்கிட்டேருந்து எந்த ஒரு தொல்லையோ அல்லது கஷ்டமோ ஏற்படுத்தாமல் சுகாதாரத்துறை உடனுக்குடனே ஒரு பாதுகாப்புத்துறை ரொம்ப கவலையாகவும் ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு. அதனால தான் நாங்கள் மாஸ்க் போட ஆரம்பித்தோம். மாசு மறந்து போன காலகட்டத்தில் இவ்வளோ பெரிய புகை மூட்டத்தில் இப்போ தான் மாஸ்க் போட்டு நாங்கள் பார்க்குறோம். மூச்சு திணறல் ஏற்படுது, வாயெல்லாம் நமங்குது. உடனே நான் வாயை கொப்பளிச்சுட்டு இப்போ தண்ணி குடிச்சிருக்கேன். ஒரு சிஎம் செல்லில் என்ன நடக்குது இல்லையே தெரில. அதை விட்டு வெளில வந்தால் சிட்டியில் ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலைமை சூழ்நிலை ஏற்படுது. காவல்துறை அட்டகாசம் தான் பண்ணுது, எந்த ஒரு பாதுகாப்பும் நடவடிக்கை இல்லை. அதான் ரொம்ப முக்கியமானது. இந்த நேரத்தில் நான் அதான் தெரியப்படுத்திக்கிறேன். ஆனால் ப்ளீஸ் பி டேக் கேர் ஃப்ரம் த தமிழ்நாடுடைய காவல்துறை ரொம்ப கஷ்டமாகவும் ரொம்ப தொல்லையை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் டேக் கேர் பண்ண சொல்லுங்கள். திடீர்னு புகை அந்த நெடி ஆரம்பிச்சிச்சு, எல்லாருமே லைனில் நின்றுருந்தோம். அப்போ அந்த நெடியை எப்படி இருந்தாலும் பார்த்து இந்த சைடு தான் நெடி வருது. அப்போ எல்லாரும் சொன்னாங்க நெடி வருது, நம்மளால லைனில் நிற்க முடியல, நீங்கள் லைனில் சீக்கிரம் அனுப்பி விடுங்க. அது மாதிரி திணறல் வந்து ஆமாம் நான் கொஞ்சம் கண் எரிச்சு, ஆமாம் தொண்டையில் எரிச்சல் ஆரம்பிச்சிச்சு, சீக்கிரம் அனுப்புவோம்னு சொல்லி நம்ம சொல்ல போயிடும். அப்புறம் எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பி. ஆமாம் பதட்டமாக இருக்குது. என்ன நம்மளுக்கே ஆமாம் நம்மளுக்கு ஒன்றும் புரியல. அப்போ நம்ம எல்லாமே சொன்னோம், போலீஸ் தான் நீங்கள் நடவடிக்கைன்னு என்ன பாருங்கள் நடி ஏறுது, நீங்கள் நடவடிக்கை இருக்கோம், நாங்கள் எதுவும் பண்ண முடியும், நாங்கள் லைனில் நிற்கிறோம் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். சரி நாங்கள் அப்புறம் போலீஸ்கார் ஏதோ சொன்னாங்கன்னு தெரில. அப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல, நம்ம எல்லாம் லைன் அப்படி தான் உள்ளே போயிட்டோம். ஆமாம் அந்த எரியுது தொண்டை, அந்த சளியெல்லாம் ரொம்ப எரியுது. கொஞ்ச நேரம் பொறுத்து டப்பாசு ஓடிக்கிறாங்க புகைன்ட்டு பார்த்தா ஒரு உள்ள போக ஒரே நெடி எரிசல், தண்ணி எரிசல். ஒரு பாத்ரூம் வரவங்களை கேட்கணும், இப்போ ஒரு புகையாக்குது, எரிசல் ஆகுது. இல்லைம்மா புகை திடீர்னு வெளியே போகம்மா. சரி வந்து பார்க்கலாம் இங்கே ஜனம் எப்படி இருக்கிறாங்க, ஏதாச்சுன்னு ஏதாச்சுன்னு வந்து பார்த்துப்பா. ஒரே ஜனம் ஓடுறாங்க, கச்சிப்பு கட்டினு இருக்கிறத கச்சிப்பு கட்டினு இல்லாதவங்க என்ன பண்ணுமா பாவாத தவிக்குதுங்க. ஒரு சுகர் இருக்குதுங்க, கண்ணு எரிசலுமா, மூக்குள்ள போய் ஒரே தொண்டை எரிசல், கண்ணு எரிசல், தலைவலி. மக்களுக்கு அவசப்படுறாங்க, அப்படியே ஓடுறாங்க, கச்சிப்பு கட்டிக்க. ஒரு வயசானவங்க என்ன பண்ண குழந்தை குட்டையெல்லாம் அதை வச்சுன்னுக்குறாங்க. எங்களுக்கு ஒரு தொண்டை எரிசல். இப்போ